வணக்கம். என் சிறுகதைகளின் வெளியீட்டு விழா அக்டோபர் 10 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு காமராசர் அரங்கில் நிகழவிருக்கிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நூலை வெளியிடுகிறார். கலைஞானி கமல்ஹாசன் நூலின் முதற்படியை பெற்றுக்கொள்கிறார். இந்த சிறுகதைகள் தொகுப்பு வெளியீட்டு விழா நிகழ்வுக்கு தமிழ் அன்பர்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். 40 சிறுகதைகள் கொண்ட தொகுப்பு அந்த நூல். அக்டோபர் 10 கலைஞர் அவர்களால் வெளியிடப்படுகிற நூல் இதுதான். 40 கதைகள் கொண்ட இந்த நூல் 388 பக்கங்கள் கொண்டது. இந்த நூலின் வெளியீட்டு விழா அக்டோபர் 10 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு நிகழவிருக்கிறது. இது ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். ஒரு படைப்பாளன் சிறுகதையில் வாழ்க்கையின் சகல கூறுகளையும் ஆழங்களையும் அகலங்களையும் சொல்வதற்கான வாய்ப்பை பெறுகிறான். ஒரு நாவல் எழுதுவது என்பது வீதியில் நின்று வாழ்க்கையை பார்ப்பது போன்றது. சிறுகதை எழுதுவது என்பது ஒரு ஜன்னல் வழியே வாழ்க்கையை பார்ப்பது போன்றது. இது ஒரு குறிப்பிட்ட சம்பவம், ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு, குறிப்பிட்ட கதாபாத்திரம், அதனுடைய ஆழம் அகலம் இரண்டும் ஒரு சிறுகதையில் பதிவாகிறது. நான் சிறுகதைகளின் காதலன். சின்ன வயதிலிருந்து நம்முடைய தமிழின் முன்னோடிகளான புதுமைப்பித்தன், ஜெயகாந்தன், ஜானகிராமன், கி ராஜநாராயணன், கு அழகிரிசாமி, மௌனி, லாசாரா போன்ற மாபெரும் சிற்பிகளின் இலக்கியங்களை நான் 12 வயதிலிருந்து படித்து வந்திருக்கிறேன். அறிஞர் அண்ணாவின் சிறுகதைகள், கலைஞரின் சிறுகதைகள் இவைகளெல்லாம் என் நெஞ்சில் சின்ன வயதில் விதை போல் விழுந்திருக்கின்றன. சிறுகதைகள் எழுத வேண்டும் என்பது என்னுடைய 15 வயதிலிருந்து நான் கண்டு வந்த கனவு. என் வாழ்க்கை கவிதையை நோக்கியும் பாடல்களை நோக்கியும் நாவல்களை நோக்கியும் திரும்பிவிட்டதால் இந்த சிறுகதைகளை எழுதுவதற்கான காலத்தை எனக்கு 60 வயது வழங்கி இருக்கிறது. சொல்ல போனால் தோழர்களே, 60 வயது என்பது ஒரு படைப்பாளன் தன் சிறுகதைகளை அல்லது இலக்கியத்தை பெரும்பாலும் நிறைவு செய்கிற வயது. இந்த 60 தான் நான் சிறுகதை எழுதவே தொடங்கி இருக்கிறேன். இன்னும் நீண்ட தூரம் பயணம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஜன்னல் வழியாக பார்ப்பது என்பது வாழ்க்கை குறுகலான பார்வையைத்தானே கொடுக்கிறது என்று நீங்கள் கருதுகிறீர்கள். நான் என்ன கருதுகிறேன் என்றால், குறுகலான பார்வையில் தான் குறிப்பாக பார்க்க முடியும் என்கிறேன். ஒரு குதிரைக்கு இந்த பக்க ஆசனம் கட்டிவிடுவது என்பது பாதையை கூர்மை செய்வதற்கு, பயணத்தை நேர் செய்வதற்கு, பார்வையை சிதறவிடாமல் இருப்பதற்கு. நாவலில் பார்வை சிதறுகிறது. ஒரு சிறுகதையில் பார்வை கூர்மைப்படுத்தப்படுகிறது, பார்வை குவிகிறது. எனவே ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கையை, குறிப்பிட்ட சம்பவத்தை, குறிப்பிட்ட பாத்திரத்தை கூர்ந்து ஆழ்ந்து நோக்குவதற்கான சந்தர்ப்பம்தான் சிறுகதை என்று கருதுகிறேன். உதாரணமாக, சூரிய வெளிச்சம் இந்த பூமி எங்கும் பரவி கிடக்கிறது. இது எந்த காகிதத்தையும் எரிப்பதில்லை. அதே சூரிய வெளிச்சத்தை ஒரு குவி ஆடியின் மூலமாக ஒன்றுபடுத்தி அதை குவிய வைத்து செலுத்துகிற பொழுது சிதறி கிடக்கிற வெப்பமெல்லாம் குவியாடியின் வழியாக புகுந்து காகிதத்தையே எரிக்கக்கூடிய சூரிய சக்தியை ஏற்படுத்துகிறது. சிறுகதை அதைத்தான் செய்கிறது. சிறுகதைகள் சிறுவர்களுக்கு பிடிக்கும் என்பது ஒரு உயர்ந்த கருத்தாக சொல்ல முடியாது. சிறுவர்களுக்கான சிறுகதைகள் சிறுவர்களுக்கு பிடிக்கும். இது பெரியவர்களுக்குமான சிறுகதைகள், கற்றவர்களுக்குமான சிறுகதைகள், பாமரர்களுக்குமான சிறுகதைகள். ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் உங்களுக்கு. இந்த சிறுகதைகளில் நான் கடந்த காலத்தை மட்டுமே பதியமிட்டு சென்று விட விரும்பவில்லை, அல்லது எதிர்கால கனவுகளை மட்டுமே விதைத்து விட்டு சென்று விட வேண்டும் என்று விரும்பவில்லை. நிகழ்காலம், எரியும் பிரச்சனைகள், தணல் நிமிஷங்கள், வாழ்வினுடைய அதிர்வுகள்,
இந்த நிமிஷத்தில் என்னை பாதிக்கிற விஷயங்கள் இவைகளையும் பதிவு செய்திருக்கிறேன். என்னுடைய 10 வயதிலிருந்து என் வாழ்க்கை நிறைந்திருக்கிறது. மனதில் கண்ணீர், துக்கம், வெற்றி, தோல்வி, ஜனனம், மரணம், வெகுமானம், அவமானம், வாழ்க்கையின் சூது, வாழ்க்கையின் பெருமை, மனிதர்களின் சிறுமை, இன்னும் வறுமையில் கூட தங்கள் நேர்மை பட்டு போகாத கிராமத்து கலாச்சாரம், அடுத்தவரை நேசிக்கிற அந்த மனோபாவம், இவைகள் எல்லாவற்றையும் நான் சின்ன வயதிலிருந்து சேமித்து வைத்திருக்கிறேன். சேமித்து வைத்த விஷயங்களையும் பதிவு செய்து இருக்கிறேன். இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையும் பதிவு செய்கிறேன். வாழ்க்கை இரும்படித்துக் கொண்டிருக்கிற பொழுது இலக்கியம் பூப்பறித்துக் கொண்டிருக்க முடியாது. கௌரவ கொலை என்று சொல்லுகிறார்களே, அதை பற்றி எழுதியிருக்கிறேன். கௌரவ கொலை என்ற வார்த்தையை நான் மறுதலிக்கிறேன். அது கௌரவ கொலை அல்ல. ஜாதிக்காக கொலை செய்வது கௌரவமா அல்லது கொலை என்பதே கௌரவமா? நான் அந்த சொல்லை மறுக்கிறேன். அது காதல் கொலை என்றுதான் அழைக்கப்பட வேண்டும். காதலித்தவர்கள் ஜாதி விட்டு ஜாதி காதலிக்கிற பொழுது அந்த காதலுக்காக கொலை செய்யப்பட்டார்கள் என்பதால் உண்மையை தவிர அது கௌரவமான கொலை என்பதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். எரிதழல் கொண்டு வா என்ற ஒரு கதையில் ஒரு தாழ்த்தப்பட்ட இளைஞனும் கொஞ்சம் முற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த ஓர் பெண்ணும் காதலில் எப்படி தோற்கடிக்கப்படுகிறார்கள், அவர்களின் காதலும் அவர்களும் எப்படி கொல்லப்படுகிறார்கள் என்று பதிவு செய்திருக்கிறேன். இப்படி இந்த காதல் கொலையை எழுதிய நான் என் சமகாலத்தில் நிகழ்ந்த இலங்கை இனப்படுகொலையையும் பதிவு செய்யாமல் இல்லை. அது ஒட்டுமொத்த உலகத்தை பாதித்த விஷயம். அது தமிழர்களுக்கு விரோதமான படுகொலை என்று மட்டும் நான் சொல்ல மாட்டேன். மனிதகுலம், ஒட்டுமொத்த மனிதகுலத்துக்கு விரோதமான படுகொலை என்றே நான் கருதுகிறேன். இந்த நூற்றாண்டில் மனிதகுலத்துக்கு செய்யப்பட்ட மிகப்பெரிய அநீதி என்றும் மனித வாழ்வில் நிகழ்ந்த மிகப்பெரிய அநாகரிகம் என்றும் நான் இலங்கை படுகொலையை நான் கருதுகிறேன், வருந்துகிறேன். அதையும் என்ற மக்களே, எங்கட தலைவரே என்ற ஒரு கதையில் பதிவு செய்திருக்கிறேன். ஒரு கசாப்பு கடைக்காரனை பற்றி எழுதியிருக்கிறேன். புத்தரை பற்றியும் எழுதியிருக்கிறேன். இவைகளெல்லாம் நிகழ்காலம். என் இறந்த காலம் நிகழ்காலம். நான் கண்டது, கொண்டது, உற்றது, உணர்ந்தது, பெற்றது, கற்றது, துடித்தது, துவண்டது, அழுதது, சிரித்தது எல்லாமே இதில் சிறுகதைகளாக பதிவாகி இருக்கின்றன. இதில் என்ன நான் சொல்ல வருகிறேன் தெரியுமா தோழர்களே? நான் ஒரே ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். வாட்ஸ்அப் கலாச்சாரம் வந்த பிறகு வாசிப்பு கலாச்சாரம் குறைந்து விட்டது. நான் வாட்ஸ்அப் கலாச்சாரத்துக்கு விரோதி அல்ல. வாட்ஸ்அப் கலாச்சாரம் என்பது தடுக்கப்பட முடியாது. ஆனால் வாசிப்பு கலாச்சாரம் அழிந்துவிடக்கூடாது. வாசித்தலில் மனிதன் மேன்மை உறுகிறான். வாசித்தலில் மனிதன் மேதையாகிறான். வாசித்தலில் மனிதன் தன் கற்பனையை விரிவு செய்கிறான். வாசித்தலில் ஒருவன் படைப்பாளியாகிறான். வாசித்தலில் ஒரு மனிதன் முழுமையாகிறான். எனவே அந்த முழுமையான அனுபவத்தை எங்கள் இளைய தலைமுறை இழந்துவிடக்கூடாது என்றுதான் இந்த சிறுகதையை நான் காலங்கருதி கையில் எடுத்தேன். கவிதை படிக்கிற எண்ணிக்கை மிக நுட்பமானது. அளவீட்டில் அது குறைந்தது. நாவல் படிக்கிற எண்ணிக்கை நுட்பமானது. ஆனால் அளவில் அது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை சார்ந்தது. சிறுகதை என்பதுதான் உரைநடையின் விசாலமான வடிவமாக நான் கருதுகிறேன். வாசிக்க தெரிந்த அனைவரும் அதை வாசிக்கலாம். இந்த சிறுகதைகளில் நான் பெற்ற அனுபவம் எனக்கு உற்சாகத்தை தந்திருக்கிறது. 90 வயது மூத்தவர்கள் முதல் 20 வயது இளைஞர்கள், யுவதிகள் வரை இந்த சிறுகதைகளை வாழ்வின் பல்வேறு நிலைகளில் வாசித்தும் நேசித்தும் இருக்கிறார்கள். அதற்காக நான் பெருமை உறுகிறேன். இந்த வாசிப்பு கலாச்சாரத்தை மீட்டெடுக்கிற திருப்பணியை இந்த சிறுகதைகள் செய்திருப்பது குறித்து நான் பெருமையை அடைகிறேன்.
இந்த புத்தனை பற்றியும் எழுதியிருக்கிறீங்க, கசாப் கடைக்காரனை பற்றியும் எழுதியிருக்கிறீங்க. உங்கள் மனதில் அந்த ஒழுக்கிய சம்பவம், ஏன்னா பல்வேறு விதமான ஜானர்ஸ் நீங்கள் எழுதியிருக்கிறதா சொல்கிறீங்க, உங்கள் மனதை பாதித்த அல்லது மிகவும் பாதிக்கக்கூடிய ஒரு கதைனா அது வேதங்கள் சொல்லாதது என்று ஒரு கதை. அது கதை அல்ல, என் வாழ்வின் நிஜம். அந்த பாத்திரத்தில், அந்த கதையில் நிகழ்கிற பாத்திரங்களில் 90 விழுக்காட்டு பாத்திரங்கள் இன்னும் உயிரோடு இருக்கின்றன. அந்த கதையை நீங்களே வாசித்து புரிந்து கொள்வது சுகம் என்று கருதுகிறேன். அதில் சந்தேகம் இருந்தால் நீங்கள் எனக்கு தொலைபேசியில் கேட்கலாம். அந்த வேதங்கள் சொல்லாதது என்கிற கதையில் நானே ஒரு பாத்திரமாக இருக்கிறேன். அதில் உண்மைக்கு புறம்பாக எதுவும் இல்லை. அந்த கதையில் நிகழ்கிற கதாபாத்திரங்கள் இன்னும் உயிரோடு இருக்கின்றன. எழுதியவனும் ஒரு கதாபாத்திரமாக அந்த கதையில் வாழ்கிறான். நீங்கள் வாட்ஸ்அப் கலாச்சாரம் பற்றி நீங்கள் சொன்னீங்க. வாட்ஸ்அப் கலாச்சாரம் வந்த பிறகு தான் தமிழில் குறுந்தகவல்கள் அனுப்புறதும் சரி, தமிழில் தகவல்கள் அனுப்புறது அதிகமாக இருக்குது. அதே போல் இப்போ நிறைய இளைஞர்கள் ஃபோனில் சிறுகதைகள் டவுன்லோட் பண்ணி படிக்கிறது ஒரு கலாச்சாரமாகவே மாறிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த இந்த பக்கம் டிஜிட்டல் மீடியா பக்கம் உங்களுடைய கதைகளையும் கவிதைகளையும் கொண்டு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள், ஐடியாஸ். இந்த கருத்தை நான் முற்றிலும் நிராகரிக்க முடியாது, முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. வாட்ஸ்அப்பில் சிறுகதைகள் வாசிக்கிற கலாச்சாரம் வளர்ந்தால் மகிழ்ச்சிதான். எவ்வளவு வாசிக்க முடியும்? தேர்ந்தெடுத்து வாசிக்க முடியும். உங்கள் நண்பர்கள் அனுப்புவதை நீங்கள் வாசிக்க முடியும். வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாசிக்கிற அனுபவம் என்பது குறுகலானது, மிக மிக நுண்ணியது, எண்ணிக்கையில் குறைந்தது, கண்களுக்கு கூட துன்பமானதாக கருதக்கூடியது. ஆனால் காகிதம் என்ற ஊடகத்தின் வழியே நீங்கள் வாசிக்கிற பொழுது இன்னும் அதிகமான ஒரு பரப்பை அடைகிறீர்கள். ஆனால் காகிதம் தன் கடைசி தலைமுறையில் இருப்பதாக நான் நினைக்கிறேன். காகிதத்தின் கடைசி யுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஊடகம் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு காலத்தில் எழுத்து என்பது சுட்ட ஓட்டில் எழுதப்பட்டது, சுட்ட மண் அதில் எழுதப்பட்டது. பிறகு மரத்தில், தோலில், பிறகு கல்லில், அதன் பிறகு பனை ஓலையில், அதன் பிறகு காகிதத்தில், இப்போது மின் ஊடகங்களில். மொழி தன் வாகனத்தை மாற்றிக்கொண்டே இருக்குமே தவிர அதன் பயணத்தை இது நிறுத்துவதில்லை. எதிர்காலம் இன்னும் 50 ஆண்டுகளுக்கு பிறகு நண்பர் சொல்லக்கூடிய இந்த மின் ஊடகமயமாக ஆனால் நாம் பெரிய திரையை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் ஒரே ஒரு செய்தி தான், இந்த இ புக் என்று சொல்லக்கூடிய இந்த துறைக்கு நாங்கள் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் எங்கள் பிரதிகளுக்கு அதில் காப்பு இருக்குமா என்று இதுவரைக்கும் உத்தரவாதம் இல்லை. எங்கள் பிரதிகளுக்கு இ புக்கில், மின்னஞ்சல் மின்னூலில் எங்கள் பிரதிகளுக்கு காப்புரிமை பட்டு போகாமல் காப்பாற்றப்படும் என்ற நிலைமை இருந்தால் என் படைப்புகள் அத்தனையையும் நாளையே நான் மின் புத்தகமாக மாற்றுவதற்கு தயாராக இருக்கிறேன். ஒரு தமிழராக மட்டுமல்ல, ஒரு மனிதராக பார்க்கிறேன். இலங்கையில் நடந்த இன படுகொலைக்கு சர்வதேச விசாரணை வேண்டும், உலக நீதிபதிகள் அதில் பங்கு பெற வேண்டும் என்ற கருத்தில் ஒரு தமிழன் என்ற அடிப்படையில் மாத்திரமல்லாமல் மனிதன் என்ற அடிப்படையிலும் எனக்கு கருத்து வேறுபாடு கிடையாது. எனவே அந்த சர்வதேச விசாரணைக்குத்தான் அதை உட்படுத்த வேண்டும் என்பது என் கருத்து. ஐநா சபையில் நிறைவேற்றப்படுகிற தீர்மானங்கள் எல்லாம் பைபிள்கள் அல்ல, மாற்றப்பட முடியாத விதிகள் அல்ல. நாடுகள் கூடி மாற்றத்தக்க முடிவுகள் எடுக்கக்கூடிய களம்தான் ஐநா மன்றம். எனவே அந்த தீர்மானத்தை மீண்டும் இந்த உலக நாடுகள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். எழுத்தாளன் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு பெரும்பாலான எழுத்தாளர்கள் முதல்ல தொடர்ந்து சிறுகதைகள் தான். ஆனால் நீங்கள் ஒரு பக்கம் கவிஞராகவும் ஒரு பக்கம் நல்ல எழுத்தாளராகவும் சாதிச்ச பிறகு இப்போ சிறுகதை எழுதுறதுக்கு குறிப்பிட்ட காரணம்
அதைத்தான் சொன்னேனே, சிறுகதை என்பது என்னுடைய நீண்டகால கனவு. இதை இந்த பிரம்மாஸ்திரத்தை பின்னாளில் பயன்படுத்திக் கொள்ளலாமே என்று நினைத்தேன். இப்போது நான் பயன்படுத்தி இருக்கிறேன். நல்ல வேளை, நான் வெற்றி பெற்றதற்காக சொன்னதற்கு நன்றி. இந்த புத்தகத்துக்கு விலை என்ன நினைச்சிருக்கீங்க? இந்த கலைஞர் வெளியிடுவது வந்து எவ்வளவு பெருமையாக இருக்கு? என்னுடைய நூல்கள் அனைத்தையும் பெரும்பாலும் கலைஞர் அவர்கள் தான் வெளியிட்டிருக்கிறார்கள். நான் வாழ்கிற தலைமுறையில் நான் மதிக்கிற ஒரு பேரெழுத்தாளர்களில் கலைஞர் அவர்கள் தலையாயவர். என்னுடைய 10 வயதில் நான் கலைஞருடைய தமிழ் வசனங்களை கேட்டுத்தான் தமிழை நோக்கி ஆற்றுப்படுத்தப்பட்டேன். அவருடைய எழுத்துக்களில் எனக்கு சின்ன வயதில் இருந்த ஈடுபாட்டை நான் மறைக்கவோ மறுக்கவோ எப்போதும் முனைந்ததில்லை. அவருடைய தலைமையில் என் நூல் வெளியிடப்படுவது எனக்கு பெருமைதான். இன்னும் சொல்ல போனால் என்னுடைய 16 நூல்களை கலைஞர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். கலைஞர் அவர்களால் வெளியிடப்படுகிற என்னுடைய 17வது நூல் இது. இதை நான் பெருமையோடும் பெருமிதத்தோடும் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு தலைவர் அல்லது ஒரு மூத்த எழுத்தாளர் என்னை போன்ற அடுத்த தலைமுறை எழுத்தாளனின் நூலை தொடர்ந்து 17 முறை வெளியிடுகிற வரலாறு கலைஞருக்கும் எனக்குமன்றி இந்தியாவில் வேறு எவருக்கும் இல்லை. புத்தகத்தின் விலை 300 என்று தீர்மானித்திருக்கிறது அச்சகம். ஆனால் இதன் கட்டமைப்பு 300க்கு கட்டுப்பட்டது அல்ல. நான் நினைக்கிறேன், இந்த நூலில் நாங்கள் பார்க்கிற பொருளாதார லாபம் 2ஆம் பட்சம், தமிழ் லாபம் முதல் பட்சம். என் தமிழர்களை, வசதியற்ற மக்களை, இளைஞர்களை இந்த நூல் சேர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதனால் 300 என்பது எங்கள் கட்டமைப்பில் மலிவான விலைதான். இன்னும் சொல்ல போனால் இந்த மலிவுக்கு கூட கழிவு உண்டா என்று கேட்கிற காலம் இது. நாங்கள் கழிவும் கொடுக்கிறோம். இது புத்தக வெளியீட்டு விழா அன்று இது 300 மதிப்பு உள்ள இந்த நூல் 50 ரூபாய் கழிவோடு 250 ரூபாய்க்கு வாசலில் கிடைக்கும். கடைசி புத்தகம் தீரும் வரை அல்லது கடைசி வாசகன் மாறும் வரை நான் கையெழுத்திட்டு தருவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறேன். கலைஞர் அவர்களையும் கமல் அவர்களையும் முறைப்படி வழியனுப்பி வைத்த பிறகு நான் மண்டபத்தின் முகப்புக்கு வருவேன். வந்து எல்லோருக்கும் கையெழுத்திட்டு தர வேண்டும் என்று விரும்புகிறேன். அவர்களின் ஒத்துழைப்போடு இந்த விழா ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறவர்கள் என்னுடைய அருமை தோழர்கள். வெற்றி தமிழர் பேரவையின் சென்னை மாநகர செயலாளர் VP குமார், அருமை நண்பர் வெங்கடேஷ், தியாகராஜா, இன்னும் என் உதவியாளர் பாஸ்கரன், என் அலுவலக உதவியாளர் கேசவன் போன்ற அருமை நண்பர்கள் இரவு பகலாக இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி. ஊடக நண்பர்களே, நான் உங்களால் வளர்க்கப்பட்டவன். இது ஒப்புக்கு சொல்கிற வார்த்தை அல்ல. ஒரு எழுத்தாளன் ஊடகத்தை நம்பித்தான் இருக்கிறான் மக்களிடம் சென்று சேருவதற்கு. அவன் எழுத்தில் தன்னைத்தான் மட்டும் நம்புகிறான். கொண்டு சேர்ப்பதில் அவன் ஊடகங்களையே நம்புகிறான். நான் எழுத்தில் என்னை நம்புகிறேன். இந்த எழுத்தை கொண்டு சேர்ப்பதில் உங்களை நம்புகிறேன். நன்றி உங்கள் அனைவருக்கும்.